நேயர்களே, நான் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் பகுதி சதாசிவநாதர் ஆலயம். திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையம் கிழக்கு பகுதியிலே சதாசிவ நகர் அமைந்துள்ளது. இங்க அவர்னால பயனடைஞ்சவங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல பாலு ஐயா அப்படிங்கிற பத்தி நம்ம பேச போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க ஐயா. நம்ம பேர் பாலுங்க. பாலு. நான் போயம்பாளையம் பெரு சக்தி நகர்ல இருக்கிறேங்க. சரி, ரைட்டுங்க. அப்போ இந்த சக்தி நீங்க இந்த கோயிலுக்கு எப்படி அறிமுகமானீங்க, சுவாமிகள் எப்படி அறிமுகமானாரு, நீங்க என்ன பயன் அடைஞ்சீங்க அப்படிங்கறத பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு துயர சம்பவம் நடந்ததுங்க. சரி, எமோஷனல் எல்லாம் பேசுங்க ஐயா, தப்பில்லை. சொல்லுங்க. அந்த துயர சம்பவத்துல வருத்தத்துல நான் வீட்டுல இருந்துருங்க. சரி. என்னோட நண்பர் ஒருத்தர் வருவார், டெய்லி வருவார். அங்க பாலன்னா நீங்க வருத்தப்பட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி சதாசிவ நகர்ல சிவன் கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், அந்த சாமிகிட்ட வாங்க, உங்க குறைய சொல்லுங்க, உங்க வருத்தம் அவரை வணங்கினால நீங்க அப்படின்னாங்க. அப்ப ரூம்ல சாமி சிவன் படத்தை வச்சு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப சிவன் ஆலயம் கட்டிட்டு இருக்கிறாரு ஆதியில. அப்ப நான் அவர்கிட்ட வந்தோடனே சில சமாச்சாரங்கள் சொன்னாரு. சரி. அப்புறம் கோயில் கட்டினாருங்க. கோயில் கட்டி அந்த சமயத்தில் நம்ம அவர் தரிசனம் பண்ணி அவருடைய கிட்ட விபூதி வாங்கி வச்ச உடனே எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தி வந்துருச்சுங்க. நீங்கள் எனக்கு நைட் தூக்கம் வராதுங்க. அதனால் நீங்கள் நைட் படுக்கும்போது ஒரு மந்திரம் சொன்னார், சிவன் ஓம் நமச்சிவாய நமகான். அந்த மந்திரத்தை சொல்லி தூங்க, உங்களுக்கு தூக்கம் வருன்னாருங்க. அந்த ஓம் நமச்சிவாயன்னு அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு தான் நான் படுப்பணுங்க. சந்தோஷம். அப்போ ரெண்டாவதுங்க கோயில் கட்டினாருங்க. கோயில் சிவன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே நின்ற கோலத்தில் எங்கேயுமே இல்லைங்க. என்னங்க சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா பக்கம் கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஹரிதுவார், ரிஷிகேசம் எல்லா பக்கம் போயிருக்குங்க. சிவன் லிங்க வடிவத்தில் தான் இருக்குங்க. இங்க நின்ற கோலத்துல இருக்குதுங்க. அது 7 அடி உயரத்துல 50 பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு காசு போட்டு கட்டிக்கிறாருங்க. சொந்தமாவே கோயில் கட்டிக்கிறாரு. அவரை பத்தி நான் கேட்கும்போது அவர் ஒரு ஆசிரியரா இருந்திருக்கிறாரு, ப்ரொபோசரா இருந்திருக்கிறாரு. என்னங்க, ஒரு தனியான மனிதன் சொந்த இடத்துல சொந்தமா கோயில் கட்டுறது பெரிய சமாச்சாரம். ரெண்டாவது அந்த சிலையை வைக்கிறது பெரிய தமிழ்நாட்டிலேயே பெரிய சிலை, இந்தியாலேயே பெரிய சிலைன்னு கூட சொல்லலாம். நான் போன பக்கம் சிவன் 50 நின்ற கோலத்துல 7 அடி உயரத்துல எங்கேயுமே இல்லைங்க. ரெண்டாவது பொதுமக்களுக்காக செய்கிற அப்படின்னாரு. அவர் சுயநலத்துக்காக பண்ணல, அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேறு ஒரு தொழிலா செய்யலைங்க, வருமான நோக்கத்திலையும் செய்யலைங்க. என்னங்க, இது பொதுமக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் செஞ்சாரு. கொரோனாங்கிற நோய் வந்ததுங்க. தனக்காக இல்லாமல் நம்ம சதாசிவநாதரை ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாம் சொல்லி கும்பிட்ட காரியம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 5 நாள் அன்னாகாரம் இல்லாம தவத்தில் இருந்தாருங்க. சிவன் மடி மேல் உட்காந்து தவத்தில் இருந்தாருங்க. 5 நாள் நைட்டும் பகலும் 5 நாள் யாகத்திலிருந்து யாகத்தை முடிச்சாருங்க. ஏன்னாக்கா அவருக்காக இல்லைங்க, நம்ம கோயிலுக்கு சதாசிவநாதரை தரிசனம் பண்ண வர்றீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த பொதுநல நோக்கத்துக்காக அவர் இருந்தாருங்க. நானும் அந்த தவத்துல கலந்துட்டு நானும் சொல்லி கும்பிட்டு போனுங்க. நான் சொல்லி கும்பிட்டு போன காரியமெல்லாம் நடக்குதுங்க. ஏன்னாக்கா இந்த சதாசிவநாதர் கிட்ட உங்களுடைய நல்ல எண்ணத்தோட கும்பிடுங்க. உங்களுக்கு சுயநல நோக்கத்தோட இல்லை, நல்ல எண்ணத்தோட உங்க தொழில் இல்லையா, நல்ல விதமா தொழில் நடக்கும்னு கும்பிடுங்க. அல்லது நல்ல விதமா நோய் நொடி இல்லாம இருக்கும்னு கும்பிடுங்க. ஒருத்தர் அப்படி இப்படி பண்ணோன்னு ஏமாத்தவங்க நோக்கத்தில் சதாசிவனார் ஒத்துக்க மாட்டாருங்க. நேர்மையா தொழில் பண்றீங்களா, நியாயமா சம்பாதிக்கிறீங்களா, அதுல ஏதாவது தனங்கள் வருதா, அந்த சதாசிவநாதர்கிட்ட சொல்லி கும்பிடுங்க. உங்களுக்கு நல்ல விதமா தொழில் நடக்குங்க. நோய் நொடியா நீங்க சொல்லி கும்பிடுங்க, அடுத்த நிமிஷம் நோய் நொடி சரியாயிருங்க. ஏன்னா இந்த கோயிலுக்கு நோய் நொடி சரியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகாத குறைகள் இருக்கலாம், அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பாருங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை பிரகாரம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா கல்யாணம் நடந்துருங்க. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர மாதிரி எத்தனையோ பேர் மக்கள் கவலை அடைந்து குழந்தை வரம் இல்லாம கவலைப்பட்டு, வேலை வாய்ப்புகள் இல்லாம கடன் தொல்லைப்பட்டு எத்தனையோ தொல்லைகள் மூழ்கி இருக்கலாம். அந்த மாதிரி நேயர்கள் இந்த பதிவுகளை கேட்டு நீங்களும் சிவஸ்ரீ சிவமந்திர சுவாமி கிட்ட ஜோதிடம் பார்த்து அருள் பெற்று வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுக்கிறோம். இன்னும் அடுத்த பதிவுக்கு போலாம் வாங்க.